கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம வேலையை இன்னொருத்தவங்கள்ட்ட விட்டா எப்படி இருக்கும், அப்படி தானே இருக்கும். அதனால தான் சரி பரவாயில்ல, அவங்களுக்கு தானே கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பஜ்ஜி மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே ரவுண்டாக கட் பண்ணி அதை அப்படியே பஜ்ஜி மாவில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, பஜ்ஜி ரெடி, ஆனியன் பஜ்ஜி ரெடி. ஆனியன் பஜ்ஜியில் மட்டும் இல்லாமல் இப்போ உருளைக்கிழங்கு, அப்புறம் வாழைக்காய், அப்புறம் இட்லி, இதில் கூட நம்ம இட்லி செஞ்சுக்கலாம். அது எல்லாத்துக்குமே தேவையானது இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான். நான் வாங்கிக்கிட்டது ரெடிமேட் மிக்ஸ் தாங்க வாங்கிக்கிட்டேன். வீட்டில் வந்து கடல மாவு இதெல்லாம் போட்டு நான் வந்து மேக் பண்ணலை. அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக ரெடிமேட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்து வீட்லேயும் ஆல்ரெடி செய்கிறது தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரியான டிஷ்ஷெல்லாம் செய்யலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான டிஷ்ஷெல்லாம்